ஹை வீவர்ஸ், மீண்டும் வெல்ஸ் அண்ட் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்ல மக்கள் அதிகமான எண்ணிக்கையில் எடுக்கக்கூடிய இன்ஜினுங்கிறது கண்டிப்பா பெட்ரோல் இன்ஜின் கார்கள் தான். அதே நேரத்தில் மஹிந்திரா கார் கம்பெனியுடைய பிப்ரவரி 2025 சேல்ஸ் ரிப்போர்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அதிகமான எண்ணிக்கையில் விற்கப்பட்ட காருங்கிறது கண்டிப்பா டீசல் இன்ஜின் தான். அதாவது பெட்ரோல் இன்ஜினையும் ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு மக்கள் பெரிய அளவில் மஹிந்திரா கார் கம்பெனியுடைய டீசல் இன்ஜின் கார்களை தான் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல டீட்டெயிலாக எடுத்து பார்க்கும்போது பிப்ரவரி மாதம் 2025 மஹிந்திரா பொறுத்த வரைக்கும் 49,170 கார்கள் வித்திருக்காங்க. இதுல பெட்ரோல் கார்கள் பொறுத்த வரைக்கும் 10,660 கார்கள், அது டீசல் இன்ஜினை பார்க்கும்போது 38,510 கார்கள் வித்திருக்காங்க. சதவீதத்தில் பாத்தீங்கன்னா பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் 21.67% கார்கள் வைக்கப்பட்டிருக்கு. அது டீசல் இன்ஜின் கார்கள் பொறுத்த வரைக்கும் 78.32% கார்கள் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ நாம இன்னைக்கு இந்த ரிவ்யூல மஹிந்திரா கிட்ட ஒட்டுமொத்தமா எத்தனை டீசல் இன்ஜின் கார்கள் இருக்கு, இந்த ஒவ்வொரு டீசல் இன்ஜின் காரோட பிரைஸ் ரேஞ்சின பிப்ரவரி மாதத்துல எத்தனை கார்கள் வித்திருக்காங்க, இந்த காரோட இன்ஜின் என்ன பவர் கொடுக்குது, என்ன டார்க் கொடுக்குது, இது எல்லாமே கடந்து இந்த கார் கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ் அப்படிங்கிற ஒரு டீடைல் ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். உங்களை யாராவது டீசல் இன்ஜின் கார்ல எந்த கார் எடுக்கலாம் அப்படிங்கிற டவுட் ஆசிலேஷன்ல இருக்கிறீங்கன்னா இந்த ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு கிளியர் கட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் நம்பிக்கையோட இந்த ரிவ்யூ பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றி செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேரிசன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கூடவே உங்களுக்கு கமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமான தரமான எந்த கலப்படமும் இல்லாத 100% தரமான தேன் உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்க. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் தான் இந்த தேனுடைய ஆரிஜின். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தேனுடைய விலையும் காண்டாக்ட் நம்பரையும் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யாராவது வேணும்னா நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி இந்த தேனை வாங்கிக்கலாம். முதலாவது காருங்கிறது மஹிந்திராவுடைய ஸ்கார்பியோங்கிற கார். இந்தியன் கார் மார்க்கெட்டில் மஹிந்திரா ஸ்கார்பியோங்கிறது ஒரு பெர்ஃபெக்டான கார். லான்ச் ஆனது இன்னைக்கு வரைக்கும் மக்கள் பெரிய அளவில் இந்த காரை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மஹிந்திரா ஸ்கார்பியோ பார்க்கும்போது பிப்ரவரி மாதம் 2025 இதோட பெட்ரோல் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 1017 கார்கள் விற்கப்பட்டிருக்கு. அது டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 12,601 கார்கள் வித்திருக்காங்க. சதவீதத்தில் எடுத்து பாத்தீங்கன்னா மஹிந்திரா ஸ்கார்பியோ பெட்ரோல் இன்ஜின் 8.07% கார்கள், அதே டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 91.93% கார்களை மக்கள் விரும்பி எடுத்திருக்காங்க. டீசல் இன்ஜினுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 17,98,000 ஆரம்பிச்சு 29,50,000 வரைக்கும் இப்போதைக்கு கரண்டா வித்துட்டு இருக்காங்க. மஹிந்திரா ஸ்கார்பியோ பொறுத்த வரைக்கும் டீசல்ல மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. சோ இந்த கார்ல என்ன இன்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா MHawk CRDA டீசல் இன்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த இன்ஜின் டெலிவர் பண்ணக்கூடிய டிஸ்பிளேஸ்மென்ட்ங்கிறது 2,198 cc கெபாசிட்டி. அதே பவரை பார்க்கும்போது 130 bhp பவர் கொடுத்திருக்காங்க. டார்க் பாத்தீங்கன்னா 300 Nm டார்க் கொடுத்திருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் பார்க்கும்போது 6 ஸ்பீட்ல மேனுவல், கூடவே 6 ஸ்பீட்ல ஆட்டோமேட்டிக் கொடுத்திருக்காங்க. மஹிந்திரா ஸ்கார்பியோ கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டீசலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 15.94 km/L. அதே டீசலுடைய ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 15.42 km/L மைலேஜ் கொடுக்கிற காரா இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. மஹிந்திரா ஸ்கார்பியோ பொறுத்த நல்லாவே தெரியும். எக்ஸ்டீரியர் லுக்கா இருக்கட்டும், இன்டீரியர் ஃபீச்சர்ஸா இருக்கட்டும், இன்டீரியர் டிரைவிங் கம்ஃபர்ட்டா இருக்கட்டும், இன்டீரியர் கம்ஃபர்ட்டா இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல ஒரு பெர்ஃபெக்டான SUV காரா இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இரண்டாவது கார் மஹிந்திராவுடைய தாருங்கிற கார். மஹிந்திரா தாரை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் 2025 பெட்ரோல் இன்ஜின்ல 1,615 கார்ல வித்திருக்காங்க. அது டீசல் இன்ஜினை பார்க்கும்போது 7,633 கார்ல வித்திருக்காங்க. சதவீதத்துல பாத்தீங்கன்னா மஹிந்திரா தார் பெட்ரோல் உங்களுக்கு 21.15% விற்கப்பட்டிருக்கு. அது டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 78.85% விற்கப்பட்டிருக்கு. டீசல் மஹிந்திரா தாருடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 14,24,000 ஆரம்பிச்சு 21,91,000 வரைக்கும் இப்போதைக்கு கரண்டா வித்துட்டு இருக்காங்க. மஹிந்திரா தாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுலயுமே இருக்கு டீசல் ஆப்ஷன்ல. இந்த கார் டீசல் ஆப்ஷன்ல கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா டீசலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 9 km/L, அது டீசலுடைய ஆட்டோமேட்டிக்குமே 9 km/L தான். மஹிந்திரா தார் ராக்ஸ் ரெண்டுலயுமே கிடைக்கக்கூடிய மைலேஜா இருந்துகிட்டு இருக்கு. மஹிந்திரா தார்ல உங்களுக்கு என்ன இன்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க, அதாவது டீசல்ல என்ன இன்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது MHawk 130 CRDE டீசல் இன்ஜின் இந்த கார்ல யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த இன்ஜின் டெலிவர் பண்ணக்கூடிய டிஸ்பிளேஸ்மென்ட்ங்கிறது 21.84 cc கெபாசிட்டி. அதே பவரை பொறுத்த வரைக்கும் 130.07 bhp பவர் கொடுக்கக்கூடிய ஒரு காரா இருக்கு. டார்க் பொறுத்த வரைக்கும் 300 Nm டார்க்குமே டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு காரா இருக்கு. டிரான்ஸ்மிஷனை பார்க்கும்போது 6 ஸ்பீட்ல மேனுவல், கூடவே 6 ஸ்பீட்ல ஆட்டோமேட்டிக் இந்த கார்ல கொடுத்திருக்காங்க. மஹிந்திரா தாருமே இந்தியன் கார் மார்க்கெட்ல இந்தியன்ல எந்த டெரெயின்ல இருக்கட்டும், அதாவது சிட்டில இருக்கலாம், இல்ல டவுன்ஷிப்ல இருக்கலாம், இல்ல ஒரு ஹில் ரேஞ்சில இருக்கலாம், ரஃப் ரோட்ல இருக்கலாம், மணல்ல இருக்கலாம், எதுலையுமே ஓட்டுறதுக்கு மஹிந்திரா தாருங்கிறது ஒரு அற்புதமான கார் அப்படிங்கிறது மிகவும் உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. மூணாவது காருங்கிறது மஹிந்திராவுடைய XUV 700 கார். ஒரு பெரிய ஒரு SUV கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் இது பிப்ரவரி மாதம் 2025 பெட்ரோல் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 1,908 கார்ல வித்திருக்காங்க. அது டீசல் ஆப்ஷன் பார்க்கும்போது 5,560 கார்ல வித்திருக்காங்க. நீங்க சதவீதத்தில் எடுத்து பாத்தீங்கன்னா மஹிந்திரா XUV 700 பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் ஆப்ஷன்ல 34.31% கார்கள் விற்கப்பட்டிருக்கு.
அதே டீசல் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 65.68% கார்கள் விற்கப்பட்டிருக்கு. மஹிந்திரா XUV 700 காருடைய டீசல் இன்ஜினுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 18,22,000 ஆரம்பிச்சு 32,43,000 வரைக்கும் இப்போதைக்கு கரண்டா வித்துட்டு இருக்காங்க. XUV 700 டீசல் ஆப்ஷன் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டு ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. இந்த கார் கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது டீசலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 17 கிலோமீட்டர் பர் லிட்டர், அதே டீசலுடைய ஆட்டோமேட்டிக் 16.57 கிலோமீட்டர் பர் லிட்டர் கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜா இருந்துகிட்டு இருக்கு. XUV 700 உங்களுக்கு எம்ஹாக் டீசல் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஜின் டெலிவர் பண்ணக்கூடிய டிஸ்பிளேஸ்மென்ட்ங்கிறது 2198 சிசி கெபாசிட்டி. அதே பவரை பொறுத்த வரைக்கும் 182 பிஹெச்பி பவர். டார்க்க பார்க்கும்போது 450 நியூட்டன் டார்க்குமே இந்த இன்ஜின் டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு காரா இருந்துகிட்டு இருக்கு. நாலாவது கார் வந்து மஹிந்திராவோட XUV 3XOங்கிற கார். இந்தியன் கார் மார்க்கெட்ல மஹிந்திரா கிட்ட இருக்கக்கூடிய கார்களையே ஒரு பட்ஜெட் பிரைஸ் ரேஞ்சில் ஒரு SUV காருங்கிறது கண்டிப்பா மஹிந்திராவோட XUV 3XOங்கிற கார். மக்கள் பெரிய அளவில் இந்த காரமே எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மஹிந்திரா XUV 3XO பொறுத்த வரைக்கும் டீசல் விட பெட்ரோல் அதிகமான எண்ணிக்கையில் விற்கப்பட்ட ஒரு காரா இருந்துகிட்டு இருக்கு. பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் 6,120 கார்கள் வித்திருக்காங்க. அது டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 2,603 கார்கள் விற்கப்பட்டிருக்கு. அது இந்த பிரைஸ் ரேஞ்சில் மக்கள் பெரிய அளவில் பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நிறைய கார்கள் இன்னைக்கு செலெக்ஷன்ல இருக்கு. அந்த செலெக்ஷன்ல மஹிந்திரா XUV 3XOலையுமே உங்களுக்கு டீசல்ல 2,600 கார்கள் விற்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா பெரிய ஒரு விஷயம். இதை நீங்க சதவீதத்தில் எடுத்து பார்க்கும்போது மஹிந்திரா XUV 3XO பிப்ரவரி மாத ரிப்போர்ட்ல உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜின் எடுத்தது 57.46%. அது டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 42.53% கார்கள் விற்கப்பட்டிருக்கு. மஹிந்திரா XUV 3XO காருடைய தமிழ்நாடு ஆன் ரோட் பிரைஸ்ங்கிறது 11,78,000 ஆரம்பிச்சு 18,52,000 வரைக்கும் இப்போதைக்கு கரண்டா வித்துட்டு இருக்காங்க. மஹிந்திரா XUV 3XO கார் கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா டீசலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 17 கிலோமீட்டர் பர் லிட்டர், அதே டீசலுடைய ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 17 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய காரா இருக்கு. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் மஹிந்திரா XUV 3XO உங்களுக்கு டீசல்ல மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டையுமே கொடுத்திருக்காங்க. XUV 3XO உங்களுக்கு என்ன இன்ஜின் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா CRDE டர்போ இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஜின் டெலிவர் பண்ணக்கூடிய டிஸ்பிளேஸ்மென்ட்ங்கிறது 1,498 சிசி கெபாசிட்டி. பவரை பொறுத்த வரைக்கும் 115.05 பிஹெச்பி பவர். அதே டார்க் பொறுத்த வரைக்கும் 300 நியூட்டன் டார்க்குமே டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினா இந்த இன்ஜின் இருந்துகிட்டு இருக்கு. ஐந்தாவது காருங்கிறது மஹிந்திராவுடைய பொலிரோங்கிற கார். ஒரு பழைய கார். இந்தியன் கார் மார்க்கெட்ல ஒரு நெடுங்காலமா இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. பொலிரோ பொறுத்த வரைக்கும் ஒரு பக்காவான ஒரு SUV கார். இதனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 11,56,000 ஆரம்பிச்சு 13,51,000 வரைக்கும் இப்போதைக்கு கரண்டா வித்துட்டு இருக்காங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல்ல கண்டிப்பா கிடையாது, டீசல்ல மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. டீசல்லையுமே பிப்ரவரி மாதம் 2025 10,113 கார்கள் விற்கப்பட்டிருக்கு. பொலிரோ கார் கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா டீசலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 16 கிலோமீட்டர் பர் லிட்டர். இந்த கார்ல மேனுவல் மட்டும்தான் இருக்கு, ஆட்டோமேட்டிக் சுத்தமா கிடையாது. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் எம்ஹாக் 75 டீசல் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஜின் டெலிவர் பண்ணக்கூடிய டிஸ்பிளேஸ்மென்ட்ங்கிறது 1,493 சிசி கெபாசிட்டி. அதே பவரை பொறுத்த வரைக்கும் 74.96 பிஹெச்பி பவர். டார்க்க பார்க்கும்போது 210 நியூட்டன் டார்க்குமே இந்த காருக்கு கொடுத்திருக்காங்க. மஹிந்திரா பொலிரோ பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் லுக் கொடுத்திருப்பாங்க. யூசேஜுக்குமே ஒரு பெர்ஃபெக்டான கார். எந்த ஒரு டெரைன்லையுமே இந்த வண்டி ஓட்டுறதுக்கு அற்புதமான கார் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ மஹிந்திராவோட கார்களை பொறுத்த வரைக்கும் டீசல் இன்ஜின்ல என்னென்ன கார்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி கிளியர். மஹிந்திரா ஸ்கார்பியோ, மஹிந்திரா ஸ்கார்பியோ என், மஹிந்திரா தார், மஹிந்திரா தார் ராக்ஸ், மஹிந்திரா XUV 700, மஹிந்திரா பொலிரோ. இதை கடந்து மஹிந்திராவோட XUV 3XOங்கிற 5 கார்கள் இப்போதைக்கு அவங்க கிட்ட இருக்கு. இந்த 5 கார்களுமே பெர்ஃபெக்டான கார். இந்த 5 கார்களுமே என்னுடைய ரெக்கமெண்டேஷன் இருக்கக்கூடிய காருங்கிறது 2 கார்கள். ஒன்னு மஹிந்திராவுடைய தார், இன்னொன்று மஹிந்திராவோட ஸ்கார்பியோ என்னங்கிற கார். அதே நேரத்தில் பட்ஜெட் பிரைஸ் ரேஞ்சில் மஹிந்திராவுடைய காரில் ஒரு டீசல் இன்ஜின் வேணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க மஹிந்திராவுடைய XUV 3XO கார் எடுக்கலாம். ஆனால் பெர்ஃபெக்டான கார். இதனுடைய எக்ஸ்ட்ரீம் லுக்காக இருக்கட்டும், இன்டீரியர் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், பிரைஸ் ரேஞ்சாக இருக்கட்டும், மைலேஜாக இருக்கட்டும், டிரைவிங் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், எல்லா விதத்திலையுமே மஹிந்திராவுடைய XUV 3XOங்கிறது ஒரு பெர்ஃபெக்டான கார். டாடாவோட நெக்ஸானுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய காராக இந்த கார் இந்தியன் கார் மார்க்கெட் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு பெர்ஃபெக்டான ரைட் குவாலிட்டி கொடுக்கக்கூடிய, பெர்ஃபெக்டான டிரைவிங் கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு காராகவும் மஹிந்திரா 3XO கார் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நான் இன்னைக்கு கொடுத்த இந்த ரிப்போர்ட் கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கும் நம்புறேன். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக்.